ஒன்றாவது மலை ஏறிட்டு இருக்கேன். ஏன் கௌரி இப்போதான் அவங்க வில்லக நகரத்துலேருந்து வச்சு சாமி பார்ப்போம். இதுதான் வில்லக நகர். ஆரம்பிச்சு சரி ஒரு சோடா குடிக்கலாம், சோடா குடிச்சிட்ருக்கோம். ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்கேன். வழுக்குப்பாறை வந்துட்டோம். முதல் மலை முடிச்சிட்டோம். வழுக்குப்பாறை மேலே ஏறப்போகிறோம். மலை உச்சிக்கு வந்துட்டோம். போயிட்டுருக்கா அதெல்லாம் தெரியும். சொன்னேன் முன்னாடி சொன்ன தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். கொட்டிக்கு போகுதுடா பார்த்துக்கலாம். ஜனம் வந்து கட்டியா தூக்கி தண்ணி நல்லா இருக்கு. 5 பேரு அப்புறம் பாம்பாட்டி சித்தர் குகை வந்திருக்கோம். எல்லாரும் பார்த்துக்குங்க. இதான் பாம்பாட்டி சித்தர் குகை. நல்லா வேண்டிக்குங்க. ஈஸ்வரா அஞ்சாவது மலை ஸ்டார்ட். அஞ்சாவது மலை ஏறிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் வர்றதுக்கு டார்ச் லைட் வேணும். அதனால் இந்த கடையில் டார்ச் லைட் இருக்கான்னு கேட்கலாம். டார்ச் லைட் இருக்காண்ணா? எவ்வளோண்ணா? 50 ரூபாய்ங்களா? ஒன்று கொடுங்கக்கா. ஒரு வழியாக 6வது மலை சொன வந்தாச்சு. இதான் குளிக்கிற இடம் பாருங்கள். தண்ணி சும்மா சில்லுன்னு போயிட்டுருக்குது. போகிறோம், பார்த்து போனோம். அதில் ஃபுல்லாக கல் தண்ணி. வா என்ன சில்லுன்னு இருக்குது. இதுதாங்க 6வது மலை கீழே இறக்கம். இங்கே இதெல்லாம் குளிக்கணும். தண்ணி போயிட்டுருக்கு. குளிச்சுட்டு 7வது மலை போகலாம். ஒருத்தர் இறங்குறாரு குளிக்க. நம்ம குளிக்க முடியாது. நமக்கு தலையை நாச்சிட்டு வரலாம். எல்லாம் கெட்டு போயிட்டு அப்படியே அந்த ஈசா தெரியுற மாதிரி. ஈசா எங்கேயோ தௌலோண்டு தெரியுதுல்லண்ணா. 4வது மலை ஏறிட்டு இருக்கேன். சீமார் மலைன்னு சொல்லுவாங்க. அதான் சீமார் மலை. சீமார் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சீமார் தான். டீலா இந்த சைடு பாருங்கள். ஃபுல்லாக கீழே அடி வரும். அப்பா ஃபுல்லாக டீலா.
வா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது மலை உச்சியில் இருக்கேன். உங்களுக்கு கீழே அந்த ஈசா ஆதியோகி சிலையை காட்டுறேன் பாருங்கள். தெரியுறாரா ஆதியோகி சிலை? நல்லா சூப்பராக இயற்கையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. திருநீர் மலை. நம்ம திருநீர் எடுக்க போகிறோம். திருநீர் மலையில் திருநீர் எடுத்துட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கேன். 5வது மலை ஏறிட்டு இருக்கேன். ஜாலியாக தான் இருக்கு. கடல் இல்லை, பெருசாக இல்லை, தனியாக தான் வந்திருக்கேன். திராட்சைகளாக இருக்கு. பாருங்க, நான் அங்கே போகணும். அந்த உச்சியில் ஒரு கடை தெரியுதுல, அந்த உச்சி போகணும். போவோம். இதுவா தனியாக வர்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜாலியாக இருக்குது. யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தாங்க நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்க, எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் ஏறிட்டுருக்கேன். அடிக்கும் தலைக்கும் பாருங்க, யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தனியாக போயிட்டுருக்கேன். கால் ரொம்ப வலிச்சிச்சு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், 7வது மலை தெரியுது. அப்படியே வெள்ளி போர்வை போத்துன மாதிரி 7வது மலை, சிவன் இருக்கிற மலை 7வது மலை. அப்படியே பனிமலை போர்த்தி இருக்கு. 7வது மலை நெருங்கிட்டு இருக்கேன். சிவன் இருக்கிற 7வது மலை வந்தாச்சு. தெரியுறாரு பாருங்க, அப்படியே வெள்ளி போர்வை மாதிரி சிவனோட 7வது மலை நெருங்கிட்டு இருக்கு. ஏழாவது மலை சிவன் மலை தெரியுது. அப்படியே வெள்ளி பனி போத்த மாதிரி செம கிளைமேட்டு. தனியாக தான் சிவனை நெருங்கிட்டு இருக்கேன். நமச்சிவாய. ரொம்ப பனிங்க, ரொம்ப குளிர். 7வது மலை தெரியுதா? 7வது மலை ஏற போகிறேன். ரொம்ப பனி. அப்பா 7வது மலை ஏறிட்டு இருக்கேன். அப்பா முடியல, சரியான பனி. அப்படியே பாருங்க, குளிர் தாங்க முடியலங்க, ஒன்றுமே தெரிலங்க. மணி இப்போ கரெக்டாக 6 ஆச்சு. ஈவினிங் 6 மணி. 3 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். 6 மணிக்கு 7வது மலை ஏறியாச்சு. கால்வாசி ஏறிட்டேன். சாமி, ரொம்ப 7வது மலை குளிருங்க, ரொம்ப குளிராக இருக்குது. பனி ரொம்ப. கரெக்டாக இப்போ மணி 6, சாயந்தரம் 6 மணி. 3 மணிக்கு மலை ஏறினேன். 6 மணிக்கு 7வது மலை பாதி ரீச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி பார்த்துடலாம். யாருமே இல்லைங்க, பாருங்க, தனியால் ஏறிட்டு இருக்கிறேன். பாருங்க பனிய, சாமி, வா, சரியான பனிங்க. வந்துட்டேங்க, சாமி கிட்ட வந்துட்டேன். பாருங்க, வந்துட்டுங்க. 7வது மலை வந்தாச்சுங்க. சாமி கிட்ட வந்துட்டேன்.
உள்ளே போக போகிறேங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. சிவனை பார்க்கறதுக்கான வழி பாருங்க. சொல்ல முடியல. நம சிவாய. வெளியே சிவனை வந்துட்டுங்க. நம சிவாய. நம சிவாய. பாருங்க, பெல் ஒன்று இருக்கு, நல்லா பெருசாக ஒரு பெல்லு. அதை அடிக்கணும். அதான் உள்ள என்ன சொல்கிறது, சிவனை பார்க்க போகிறதுக்கான ஒரு இது. அதை அடிக்கலாம். ஓம் நம சிவாய. சாமி கிட்ட இந்த சாமி இருக்கிற இடம். சாமி கிட்ட வந்தாச்சு. சாமி நல்ல தரிசனம் பண்ணிட்டுங்க. நல்ல தரிசனம். ஈஸ்வரன் நல்ல தரிசனம் கொடுத்தாரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.